Hi guys, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஸோ நம்மளோட யூடியூப் சேனல் இன்ஸ்டா பேஜெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ஷன் கேமரா வாங்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்காக நிறைய பார்த்துட்டு லோ பட்ஜெட்டில் என்ன கேமரா இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு டிஜிடெக் அப்படிங்கிற பிராண்டில் கோகேம் வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாலஜி வந்துச்சு. கடையில் போயிட்டு நம்ம அந்த கேமரா வாங்கிட்டோம். ஸோ அந்த கேமரா தான் இந்த டிஜிடெக்கோட கோகேம். ஓகேங்களா? ஸோ இந்த கேமரா வந்துட்டு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணோன்னே அதில் கேமராஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் ப்ரூஃப் கேஸோட ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. இது மற்ற பிராண்டில் வந்து இந்த வாட்டர் ப்ரூஃப் கேஸ் தனியாக தான் வாங்கணும். ஸோ ஒரு டைப் வயர்டு மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பைக்கில் கனெக்ட் பண்ணுறதுக்கு இதுக்குண்டான கேஸு, எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டரி, ஸோ ஹெல்மெட்டில் மாட்டுறதுக்கு உண்டான ஜாக்கெட்டு, எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸு, இந்த பெல்ட்டு, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதோட மேனுவலும் கொடுத்துருக்காங்க. ஸோ இத்தனை ப்ராடக்ட்டும் இந்த ஒரு பிராண்ட் எல்லாமே கொடுக்குறோம். அது 7500 ரூபாய்க்கு இவ்வளோ சீப்பஸ்ட்டாக இத்தனை ப்ராடக்ட் கொடுக்குறதுங்கிறது வந்துட்டு பரவாயில்ல தான். ஸோ இந்த கேமராவை நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறமா என்னென்ன இருந்துச்சு, எப்படி யூஸ் ஆச்சு, அதை பற்றி பேசி பார்ப்போம். ஸோ இந்த கேமரா வாங்கணுன்னே ஃபஸ்ட் எடுத்தோன்னா ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடு பார்த்தோம். வாங்கும்போது கடைக்கார்கிட்டையும் கேட்டோம், இந்த கேமரா பரவாயில்லையா, நல்லா இருக்குமா, எல்லாமே கேட்டுட்டு சஜஸ்ட்லாம் கேட்டுட்டு, இல்லைனா வேறு கோகேம் அந்த நம்ம கொஞ்சம் பெரிய பிராண்டில் கூட போய்க்கலாம், இன்ஸ்டா 360 இல்லை வந்துட்டு ரோடு அந்த மாதிரி பெரிய பிராண்டில் கூட போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தோம். ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா இந்த கேமரா எனக்கு ஆக்ஷன் கேமரான்னு ஒன்று இருந்தால் போதும் அப்படிங்கிறவங்க இதை வாங்கிக்கோங்க. இதில் வீடியோ குவாலிட்டியோ பர்ஃபார்மன்ஸோ நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா டோட்டலி வேஸ்ட். ஸோ நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் வீடியோ குவாலிட்டி சுத்த வேஸ்ட்டு. எல்லாருமே மொட்டை மாடியில் போய் மத்தியானத்தில் ஒரு வீடியோ எடுத்து போட்டு ஓகே பரவாயில்ல அந்த கேமரா வாங்கலாம் அப்படின்ற மாதிரி தான் போடுறாங்க. நான் ஸ்ட்ராங்காகவே சஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு நார்மலாக இருந்தால் போதும். ஒரு மொபைலில் நீங்கள் எடுக்கிற வீடியோ கூட இதை மேட்ச் பண்ணுற அளவுக்கு இல்லை. ஸோ செட்டிங்ஸ் மற்ற விஷயம், அதே மாதிரி அடிக்கடி ஹேங் அவுட் ஆகுது. நானும் ஒரு 10 தடவை கடைக்கு போய் ஒவ்வொரு எரராக கேட்டேன். ஸோ ஒவ்வொரு எரருக்கும் அவங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு மெமரி கார்டு நீங்கள் வந்துட்டு நார்மல் மெமரி கார்டு போட்டிருக்கீங்க, இதுக்குண்டான மெமரி கார்டு போடுங்க, நாங்கள் அது ஒரு 2500 கொடுத்து வாங்கி போட்டேன். அதுக்கப்புறமா இது சரியில்லை, இந்த பிரச்சனை வருது, நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. வீடியோ கிளியராக இல்லை, வீடியோ நடுவுலேயே பிளர் ஆகுது, இந்த மாதிரி நிறைய விஷயம் போட்டோம். போய் கேட்கும்போது எல்லாமே அவங்க முடியலை, இல்லை இதில் அவ்வளோதான் சார் வரும், 7500 ரூபாய்க்கு அவ்வளோதான் வரும், ஸோ நீங்கள் அந்த காஸ்ட்டுக்கு அவ்வளோதான் சார் வேணும், உங்களுக்கு நல்ல குவாலிட்டி வேணுன்னா இன்ஸ்டா போங்க, இல்லை ஆக்ஷன் கேமராஸ் போங்க, அந்த மாதிரி கொஞ்சம் பிராண்டில் போனீங்கன்னா தான் சார் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லிட்டாங்க. இதில் நான் ரொம்பவே சஃபர் ஆகிட்டேன். அப்படி இப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணி ஒரு வழியாக இன்றைக்கி ரிட்டர்ன் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. கடைசியாக நான் பாதிக்கப்பட்ட மாதிரி வாங்கி அதை போராட்டம் பண்ணி நீங்கள் திருப்பி கொடுக்கறதுக்கு பதிலாக இது நீங்கள் கொடுத்து வாங்காமல் இருக்கிறதே ரொம்ப நல்லதுங்கிறத சொல்கிறதுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். குவாலிட்டிக்கு உண்டான வீடியோஸ் இதில் கிடைக்கும். சேனலை நான் அப்டேட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் போனீங்கன்னா டோட்டலி இது சஜஸ்டபிள் கிடையாது. பட் ஆனால் இந்த கேமரா நீங்கள் பட்ஜெட்டில் வாங்குறீங்க அப்படிங்கும்போது டோட்டலி வேஸ்ட்டு தான். உங்களோட மணியை காப்பாற்றிக்க வேண்டியது உங்களோட வேலை. வாங்கிட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டு இதை வேற யார்ட்டையோ செகண்ட்ஸில் தள்ளி விட்டுறலாம் அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. அதுக்கு முன்னாடியே நீங்கள் இன்னும் ஒரு 10,000 ரூபா 20,000 சேர்ந்து போனால் பரவாயில்ல, நல்ல பிராண்டில் கேமரா வாங்கிக்கோங்க. இன்னும் நிறைய பேர்ட்ட விசாரித்து இல்லை சோதித்து பார்த்து அப்படி கூட வாங்கிக்கோங்க. இந்த பிராண்டில் போய் இந்த கேமரா எடுத்திங்கன்னா வேஸ்ட்டு. இதே சேம் ஆக்ஷன் கேமரா இவ்வளோ ஆக்சசரிஸோட 1500 ரூபாய்க்குலாம் மார்க்கெட்டில் கிடைக்குது. நீங்கள் அதை வாங்கி ட்ரையல் பார்த்துட்டு போயிடலாம். ஸோ இந்த கேமரா யோசித்து வாங்குங்க. நிறைய ஹேங் அவுட் ஆகுது. ஆக்ஷன் கேமரா நார்மலாகவே ஹீட் ஆகும். ஸோ அது அந்த ஹீட்டும் ஆக தான் செய்யுது. வீடியோ குவாலிட்டி மற்ற விஷயம் டோட்டலி எனக்கு பிடிக்கலை. நீங்கள் வாங்கி சஜஸ்ட் பண்ணி வேணால் நீங்கள் ஒரு வீடியோவாக போடுங்க, நானும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். பட் ஆனால் எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகலை.